வணக்கம். கதை சொல்லும் பட்டாம்பூச்சியில தனிப்பட்ட மகத்துவத்தை அடைவதற்கான 6 வழிகள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 2வது வழி என்னன்றது பாப்போமா? வாங்க பார்க்கலாம். சிந்திப்பதற்கு அதிக நேரத்தை செலவிடுங்கள். என்னுடைய வாடிக்கையாளர் ஒருவர் இந்தியாவின் மிக வெற்றிகரமான மென்பொருள் நிறுவனங்களில் ஒன்றின் தலைவராக இருந்து வருகிறார். அணி உறுப்பினர்கள் தங்கள் நேரத்தில் 1/3 பகுதியை சிந்திப்பதில் செலவிட அவர்களை ஊக்குவிப்பது அந்நிறுவனத்தின் வழிகாட்டி தத்துவங்களில் ஒன்று. மிக அதிக செயற்திறன் கொண்ட மனிதர்கள் மற்றவர்களை விட அதிகமாக சிந்திக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எதை சுட்டிக்காட்ட வேண்டும், எதை பிரதிநிதிப்படுத்த வேண்டும் என்பது பற்றி சிந்தியுங்கள். எவ்வாறு அதிக பெறுமதியை உருவாக்கி கொடுப்பது என்பதை பற்றி சிந்தியுங்கள். உங்கள் வாழ்வில் எது சரியாக இயங்கிக் கொண்டிருக்கவில்லை என்பது பற்றி சிந்தியுங்கள். அப்போதுதான் தேவையான மாற்றங்களை உங்களால் மேற்கொள்ள முடியும். இது போல சுவாரஸ்யமான தகவல் எல்லாம் பார்க்கணும்னா மறக்காம கதை சொல்லும் பட்டாம்பூச்சியை பாருங்க. நன்றி.